டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த பிரம்மாண்டமான திரைப்படம் தான் நவராத்திரி அப்படிங்கிற திரைப்படம். 1964 வெளியான இந்த திரைப்படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார். அவருடைய அற்புதமான இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, நாகேஷ், மனோரமா, குட்டி பத்மினி, கே சாரங்கபாணி, டிபி முத்துலக்ஷ்மி, சி.கே. சரஸ்வதி, குமாரி ருக்மணி, வி.கே. ராமசாமி, ஈஆர் சகாதேவன், பி.டி. சம்பந்தம் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். தாய் இல்லாத பெண்ணான சாவித்ரி அவர்களை அன்போடு வளர்த்து வரும் தந்தை சாரங்கபாணி அவருக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கும் விஷயத்தை சொல்றாங்க. அப்பாவின் மீது மதிப்பு வச்சிருக்கும் சாவித்ரி திருமணம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதம் செய்கிறாங்க. ஆனால் பொருத்தமான காரணத்தை சொல்ல மறுக்கிறாங்க. அவருடைய தோழிகளிடம் சாரங்கபாணி புலம்ப கல்லூரியில் படிக்கும் ஒருவரை சாவித்ரி காதலிக்கும் விஷயம் வெளிவருது. தைய தக்க என குதிக்கும் சாரங்கபாணி மேற்கொண்டு விசாரிக்க தான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளையும் சாவித்ரி காதலிக்கும் நபரும் ஒருவரே என தெரிந்து கொள்கிறாரு. இந்த நல்ல செய்தியை பெண்ணிடம் சொல்ல விரைய அதற்குள் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க சாவித்ரி. நேராக காதலன் தங்கியிருக்கும் ஹாஸ்டலில் விசாரிக்க அவருக்கு ஊரில் திருமண ஏற்பாடு நடைபெறும் விஷயத்தை கேட்ட உடனே நொறுங்கி போயிடுறாங்க சாவித்ரி. தந்தை முகத்தில் விழிக்க மனமில்லாமல் கிணற்றில் விழுந்து சாக துணியும் சாவித்ரியை காப்பாற்றுகிறார் அற்புதராஜ் அப்படிங்கிற சிவாஜி. அவரை குறித்து முதல்ல அச்சப்படும் சாவித்ரி மனைவியை இழந்து மகளுக்காக வாழ்ந்து வரும் அற்புத மனிதர் அப்படிங்கிறத உணர்றாங்க. ஆனால் அவளை தந்தையிடம் கொண்டு விடுவதாக சொல்லியிருப்பதனால அடுத்த நாளே சொல்லாம கொல்லாம வெளியேறாங்க சாவித்ரி. அதுக்கப்புறமா காய்கறி வியாபார பெண்ணின் கூடையை தட்டிவிட்டு பிரச்சனையில சிக்கிக்கொள்ள ஒரு மங்களமான பெண்மணி பணம் செலுத்தி சாவித்ரியை காப்பாத்துறாங்க. மங்களா அவரை ஒரு பங்களாவுக்கு அழைத்து செல்ல அங்கே ஏற்கனவே சில இளம் பெண்கள் இருக்காங்க. அவரை அலங்கரித்து மாடியில கொலு வச்சிருப்பதாகவும் அதை பார்த்து வர சொல்லி மங்களம் அனுப்பி வைக்க மேலே படியேறும்போது தான் சாவித்ரிக்கு புரியுது அது மேற்படி வீடு அப்படிங்கிற விஷயம். அதுநாள் வரை உத்தமனாக இருந்துவிட்டு முதல்ல தவறான பாதையில் பயணிக்க நினைக்கும் சிவாஜியிடம் கெஞ்சுகிறார், கதறுகிறார் சாவித்ரி. அவர் கேட்காமல் கையை பிடித்து இழுக்க 4 சாத்துகிறார் சாவித்ரி அவர்கள். ஏறிய போதை இறங்க அவர் காலை பிடித்து மன்னிப்பு கேட்கிறார் குடிகார சிவாஜி. இந்த காட்சிகள் எல்லாம் திரைப்படத்தில் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. 1965 நவம்பர் மாதம் சிவாஜி கணேசன் தலைமையில் தமிழக நட்சத்திரங்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருது அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் போரில் எல்லையில் படுகாயமுற்ற இராணுவ வீரர்களின் மத்தியில் ஆறுதலாக ஆடிப்பாடி உற்சாகப்படுத்தி விட்டு வந்தவர்களுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அது. அப்போது யாராவது ஏதாவது பாடுங்களேன் என்றார் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிவாஜி ஹார்மோனியம் இல்லாமல் முடியாதே எனவும் ஜனாதிபதிக்கு சுட சுட கோபமே வந்துடுச்சு. 10,000 பேருக்கு மேலே இங்கே வேலை செய்கிறீங்க, ஒருவருக்கு கூட சங்கீத ஞானமே இல்லையா என்று அவர் கேட்க பாடகர் ஏ.எல். ராகவன் ஹார்மோனியம் இல்லாமலேயே பாடுறேன் சார் என்று சிந்து நதியின் இசை நிலவினிலே என முந்திக் கொண்டார். பி. சுசிலா அத்தை மடி மெத்தையடி என பாட கச்சேரி களை கட்டியது. 1965 சிறந்த புதுமுகம் ஜெயலலிதா அவர்கள். ஜனாதிபதி முன்பாக ஆடினார் அவர். பி.எஸ். வீரப்பா கணக்காக மேதகு ஜனாதிபதி கலை செல்விக்கு சபாஷ் போட்டார். நடிகர் திலகம் இருவரும் இணைந்து நவராத்திரியில் ஆடிய சத்யவான் சாவித்ரி தெருக்கூத்தை அரங்கேற்றம் பண்ணாங்க. ஜனாதிபதி தன்னுடைய ஸ்பெஷல் பாராட்டை சிவாஜிக்கு தெரிவித்தார். சாவித்ரியிடம் திரும்பி புதிதாக பிறந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கிறதா, பார்த்தாயா, உன் வளர்ச்சியை நான் எப்படி கவனித்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னாராம். அந்த நிகழ்வு தன் வாழ்விலே மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பல முறை சொல்லியிருக்காங்க. நவராத்திரி சுபராத்திரி, சொல்லவா பிறந்த கதை சொல்லவா, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், போட்டது முளச்சுதடி கண்ணம்மா, முன்பு வந்த பல படங்களின் மெட்டுக்கல்ல அமைந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கலாட்டா பாடல், ராஜாதி ராஜா வந்தேனே என்கிற 8 நிமிட பாடல், தங்கச்சரிகை சேலை எங்கும் பளபளக்க என்ற பாடல் என்று எல்லா பாடல்களையும் இனிய பாடலாக்கி கொடுத்திருப்பாரு திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். ஒவ்வொரு பாடலிலும் தனக்கே உண்டான தத்துவார்த்தங்களையும் வாழ்வியலையும் வார்த்தைக்கு வார்த்தை கோர்த்து கொடுத்திருப்பாரு.
அவற்றை அழகிய பாடலாக்கி இருந்தார் கவியரசர் கண்ணதாசன். நவராத்திரி அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய டைட்டில் முடிஞ்சதும் அது சம்பந்தமான ஒரு பாடல் வரும். மற்றபடி நவராத்திரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் அந்த பாடலுக்காகவும் டைட்டிலின் போது ஏகப்பட்ட பொம்மைகளை படமாக்கி அந்த பொம்மைகளை செஞ்சவங்களுக்கும் டைட்டிலில் பெயர் பதிவிட்டிருப்பார் ஏபி நாகராஜன் அவர்கள். இந்த நவராத்திரி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் 9 கேரக்டரில் நடிச்சிருப்பார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞன், பணக்காரர், ரவுடி, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர், மருத்துவர், கூத்து கட்டுபவர், போலீஸ்காரர், கிராமத்து விவசாயி என ஒவ்வொரு விதமான கேரக்டரையும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பார் சிவாஜி. டெக்னாலஜி, டிஜிட்டல், கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற பெயர் கூட உச்சரிக்காத காலகட்டம் தான் அது. அந்த 9 கதாபாத்திரங்களை செயல்படுத்தியதை கூட விட்டுடலாம். யோசிச்சதுக்கே இயக்குனர் ஏபி நாகராஜனுக்கு விருதே வழங்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். புராண கதாபாத்திரங்களுக்கும் கதைகளுக்கும் உயிரூட்டி திரையில உலாவ விட்டவர் என்று போற்றப்பட்ட ஏபி நாகராஜன் இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்காரு. பின்னாட்களில் திருவிளையாடல், திருவருட்செல்வர் மாதிரியான படங்களையும் தில்லானா மோகனாம்பாள் மாதிரியான காவியங்களையும் படைத்திட்ட ஏபி நாகராஜன் தனது 3வது படமாக கொடுத்தது தான் சிவாஜியின் 100வது படமான நவராத்திரி திரைப்படம். ஒரே படத்தில் 2-3 சிவாஜிகளை பார்த்துருக்க நமக்கு 9 சிவாஜி கொஞ்சம் புதுசு தான், ஆச்சரியம் கூட சொல்லலாம். பார்த்தா கதையே இன்னும் அதிசயம்தான். தான் காதலிப்பவன் தான் மாப்பிள்ளையாக தன்னை பார்க்க வரப்போகிறான் என்பதை அறியாமல் வீட்டை விட்டு வெளியேற போவார் நாயகி. அப்படி வீடு விட்டு வந்த பெண் 9 நாட்கள் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திக்கிறாங்க. அந்த 9 இரவுகள் தான் நவராத்திரி. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.